ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னா, சிக்கன் டிக்கா மசாலா வித் மந்தி ரைஸ் தான் செய்ய போறேன். இந்த மந்தி ரைஸ் கூட சிக்கன் டிக்கா மசாலா வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்கும். நம்ம எப்போதும் மந்தி ரைஸ் செஞ்சோம் அப்படின்னாக்கா, நம்ம சிக்கன ஃப்ரை பண்ணி வச்சு தான் சாப்பிடுவோம். பட் இந்த மாரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்னலாம் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் டிக்கா மசாலா செய்யறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த சிக்கன்ல 2 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் தயிர் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னாக்கா நான் கெச்சப் சேர்க்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் டிக்கா மசாலா ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்திருக்கேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா மஞ்சள் தூள் தான் சேர்த்திருக்கேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்திருக்கேன். 2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். பிங்க் சால்ட் தான் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊத்திக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க புதினா சேர்க்கிறேன். கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால நான் ஃபுட் கலர் சேர்க்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்பதான் கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கிறதுலயே நல்ல கலர் வரும். நான் லைட்டா ஃபுட் கலரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணி இதுல நம்ம சார்கோல் தான் வைக்கணும். ஸோ அப்பதான் அந்த ஃபிளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம இது மட்டும் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப டக்குன்னு நம்ம சிக்கன் டிக்கா மசாலா செஞ்சு எடுத்துடலாம். ஸோ இதுல சார்கோல் வச்சு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 2 hours வச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் சிக்கனை ஃப்ரை பண்ண தான் போறேன். ஸோ கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கன்லாம். இப்போ எல்லா சிக்கனும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன்ல உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சிக்கனும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த சிக்கனை எடுத்து தனியா ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். இதே பேன்ல ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் ஆயில் ஊத்திருக்கேன். இதுல ஃப்ரைடு ஆனியன் தான் சேர்க்கிறேன். ஒரு 2 புடி கிட்ட ஃப்ரைடு ஆனியன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளியை பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல அரைச்சி அந்த தக்காளி பேஸ்டையும் நான் அந்த ஆனியன்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்க்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல சிக்கன், அதை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெறும் ரைஸ் கூட தான் இந்த மசாலா வச்சு சாப்பிடணும்னு இல்லை. நம்ம ரொட்டி, பரோட்டா, சப்பாத்தி இது கூடவும் வச்சு சாப்பிடலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாவும் அதுல நம்ம ஃப்ரெஷ் கிரீமும் அப்படி இல்லைனாக்கா இந்த முந்திரி இருக்குல்ல அதை கூட பேஸ்ட் பண்ணி அரைச்சி ஊற்றி நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா வேற லெவலா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு மந்தி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மசாலா சிக்கன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்டா இதுல மல்லித்தழை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். ஸோ மந்தி ரைஸ் செய்யறதுக்கு நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பாத்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சுட்டேன். அதை நம்ம பாயில் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் தான் சேர்க்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் மேகி மசாலா 2 கியூப், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, ஸ்டார் பூ இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் அந்த ஆயில்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு எல்லாம் நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் மந்தி மசாலா தான் சேர்க்கிறேன். மந்தி மசாலா சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே தண்ணி ஊத்திடுங்க. நான் 1 கிளாஸ் கிட்ட நான் தண்ணி ஊத்திட்டேன். தண்ணி ஊத்திட்டு நான் பாயில் பண்ணி வச்சிருந்தேன்ல ரைஸ், அதை சேர்க்கிறேன். நான் உப்பு சேர்க்கல. ஏன்னாக்கா அந்த மேகி மசாலாவிலேயே உப்பு இருக்கும். மேலா போல கொஞ்சமா நெய்யும் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மந்தி மசாலா கொஞ்சமா சேர்த்திருக்கேன். மந்தி மசாலா சேர்த்துட்டு ஃபுட் கலர் கொஞ்சமா சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி தம்ல வச்சிடலாம். இப்ப தம்ல இருந்து எடுக்கிறேன். ரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியா இருக்கு. இந்த மந்தி ரைஸ் நம்ம எம்டியாவே அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கூட ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா வேற லெவலா இருக்கும். இது சிக்கன் இருந்தாதான் நம்ம மந்தி ரைஸ் செய்யணும்னு கிடையாது. இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம்.
இப்போ இந்த மந்தி ரைஸ்ல இருந்து நான் பாதி தனியா எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு இந்த மந்தி ரைஸ்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் டிக்கா மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் சேர்க்கல, வெறும் மசாலா மட்டும் சேர்த்திருக்கேன். இதுக்கு மேல எடுத்து வச்சிருக்க ரைஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு மேல வந்து லைட்டா வந்து நம்ம வந்து ஃப்ரைடு ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மந்தி அப்படின்னாலே நம்ம வந்து சார்கோல் தான் வைக்கணும். அப்பதான் அந்த ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வைங்க, அப்படி இல்லைன்னா வைக்க வேணாம். பட் எங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் டிக்கா மசாலாவோட மந்தி ரைஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் எடுத்து பிளேட்லேயும் வச்சுட்டேன். பிளேட்ல வச்சதுக்கு அப்புறம் மேல மாதிரி நம்ம அந்த சிக்கன் வச்சு சாப்பிடும்போது வேற லெவலா இருக்கும். இது கூட வந்து ஒரு அரபிக் ஸ்வீட் தான் பண்ணியிருந்தேன், டம்ப்ளிங்கு. இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.